Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A particle moves along a straight line. ஒரு பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது such that it's a displacement. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன? -60. அதே மாதிரி போன கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, அந்த கொஸ்டினும் சரி இந்த கொஸ்டினும் சரி ரெண்டுமே PYQ கொஸ்டின்ஸ். ஓகே, the velocity when acceleration is 0, acceleration 0 அப்போ velocity என்ன? அப்போ acceleration 0 அப்போ எனக்கு டைம் என்னன்னு தெரியணும். acceleration 0 ஆகிறப்ப எனக்கு டைம் என்னன்னு தெரியணும். டைம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து நான் velocity கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இங்கே velocity எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. புரியுதா? இப்போ acceleration என்ன திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இப்போ நல்லா பாரு, ஆக்சலரேஷன் 0. ஏன்னா கொஸ்டினில் ஒன்று ட்விஸ்ட் பண்ணலாம். ஒரு சில டைம் என்ன சொல்லுவான், ஆக்சலரேஷன் 0 அப்போ வெலாசிட்டி என்ன. இன்னொரு சில டைம் என்ன சொல்லுவான், வெலாசிட்டி 0 அப்போ ஆக்சலரேஷன் என்ன. ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்க்கணும். அப்போ நல்லா பாரு, ஆக்சலரேஷன் 0னா இந்த 60 - 12 = 0. அப்போ டைம் என்ன? 2 செகண்ட்ஸ் வருது. இந்த டைம் 2 செகண்ட் அப்போ ஆக்சலரேஷன் 0 ஆயிரும். டைம் 2 செகண்ட் அப்போ ஆக்சலரேஷன் 0. அப்போ என்ன சொல்கிறான், ஆக்சலரேஷன் 0 அப்போ எனக்கு வெலாசிட்டி சொல்லு. ஸோ ஆக்சலரேஷன் எப்போ 0? t = 2 செகண்ட். t = 2 செகண்ட்ல என் வெலாசிட்டி என்ன? ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தோன்னா 3, 2 ஸ்கொயர் பண்ணனா 4 -12 × 2 + 3, 12 - 24 + 3, 15 - 24 which is equal to -9 m/s. ஸோ -9 m/s ஸ்பீடில் போகிறப்ப ஆக்சலரேஷன் 0 ஆகும். அப்போ டைம் என்னவாக இருக்கும்? 2 செகண்ட்ஸாக இருக்கும். இது PYQ கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.